இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 42 அதிகாரம் 21 வசனம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை தாம் நேசிக்கிற பிள்ளைகள் மேலே தேவன் பிரியம் வச்சிருக்கார். அதை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார், எதன் மூலமாக அதை முக்கியத்துவம் படுத்துகிறார்னா, வேத வசனத்தின் மூலமாய் அதை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறார். அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் அவர் பிரியம் வைத்திருக்கிறத அது நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக தேவன் காண்பிக்கிறத பார்க்குறோம். எபிரேயர் 8 அதிகாரம் 10 வசனத்தில் பாருங்கள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்போ கர்த்தர் எப்படி மனுஷன் மேலே தன்னுடைய ஜனத்தின் மேலே அவர் பிரியம் வைத்திருக்கிறார்னா, முதலாவது அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவர் பிரமாணங்கள் எதெல்லாம் வேதத்தில் நமக்கு பிரமாணங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறாரோ அதை இன்றைக்கு நம்முடைய மனதிலையும் வைத்து நம்முடைய இருதயத்திலே அதை எழுதுகிறேன்னு சொல்கிறார். அப்போ நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம், அவர் நமக்கு தேவனாக இருப்பேன்னு சொல்கிறார். மத்தேயு 3 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் எதையெல்லாம் நீதி என்று எண்ணுகிறாரோ அந்த நீதியை நம்ம வாழ்க்கையில் செய்யணும் இல்லையா. அதுதான் இங்கே பார்க்கும்போது மத்தேயு 3 அதிகாரம் 15 வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுங்கள். இங்கே யோவான் ஸ்நானகன் இடத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வராரு. இதில் மத்தேயு 3 அதிகாரம் 13 வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா என்றான். அப்போது இது இவர் பிதாவின் குமாரன் என்பதை யோவான் ஸ்நானகன் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய நீதி என்ன? யோவான் ஸ்நானகனுடைய கரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறணும் என்பது தேவனுடைய நீதி, தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதை நிறைவேற்றுவது தான் குமாரனுடைய காரியமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போ நாம் இந்த நீதியெல்லாம் நிறைவேற்றி ஆகணும். இன்றைக்கி நீ எனக்கு இடம் கொடு, நான் உன்னுடைய கரத்தில் இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவனுடைய நீதி அங்கே விளங்குது. அப்போ கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு நீதியாக கற்பிக்கிறாரோ அந்த நீதியை நாமும் ஏற்று நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 46 12 13 பாருங்கள். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சியோனிலே ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய நீதியை செய்ய நாமும் என்ன பண்ணோம்? நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கணும். முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவங்களே சொல்கிறாரு, தேவனுடைய நீதிக்கு தூரமாக இருக்கிறீங்களேன்னு சொல்கிறார். அப்போ தேவ நீதி எது என்று அதற்கு நீங்கள் செவி கொடுங்க. அவருடைய நீதி நியாயங்களை எல்லாம் நம்ம கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இங்கே நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய நீதி நமக்கு நிறைவேறும் போது தான் அப்போ நம்முடைய காரியங்களுக்கான ரட்சிப்பு ஆனது சீக்கிரமாக நிறைவேறும். அப்போ தேவ நீதிக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு சொல்கிறார். நான் சியோனிலே ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன்னு இப்போ வேத வசனத்தின் மூலமாய் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தி எந்த மனுஷனுக்கு அதை தேவன் செய்ய விரும்புகிறாரோ அவன் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னு பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு என்னாகமம் 24:1 பார்க்குறோம். இங்கே பீலையாம் என்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலே அங்கே ஒரு ராஜா என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்கிறான். சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக
இந்த பீலேயாமை தெரிந்து கொள்கிறான். இவர் பீலேயாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தீர்க்கதரிசியாக இருந்தவர். அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து இஸ்ரவேலை சபிக்கும்படியாக சொல்லும்பொழுது, அப்போது தேவன் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அந்த பீலேயாம் உணர்ந்ததுனால அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலை, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவன் யாரை ஆசிர்வதிக்கிறார்? தமக்கு பிரியமான ஜனங்களை, தாம் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாருக்கு அவர் தேவனாக இருக்க விரும்பினாரோ, தனக்கென்று ஒரு ஜனத்தை வந்து தன் துதி சொல்லி வர தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார்னு பார்க்குறோம் இல்லையா? சங்கீதம் 40:8, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் நம்ம மேலே பிரியம் வைக்கணும்னா நாமும் தேவனை பிரியமாய் நேசிக்கிறவர்களாக காணப்படணும் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை என் உள்ளத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணங்களுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அவர் உள்ளத்தில் நிலைநிறுத்தவை தான் தேவனிடத்தில் பிரியமாக இருக்கணும் என்பதை தாவீது சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ரோமர் 8:3-4 பார்த்தோம்னா, மாம்சத்திலே பலவீனம் உள்ளவராக இருந்து நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார்னு பார்க்குறோம். இங்கே பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? குமாரனை நமக்கு இங்கே இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் இல்லையா? நம்மளுடைய பாவம், அக்கிரமம், மீறுதலுக்கு எல்லாம் நீக்கி போடவும், நாம் ரட்சிக்கப்படுவோம், நாம் நித்திய ஜீவனை அடைவோம். அப்போ நியாய பிரமாணத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்து இருக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு? மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த இந்த நியாயப்பிரமாணம், ஏன்னா மோசே ஏற்றிய கொண்டு வந்த அந்த நியாயப்பிரமாணம் அப்போ எப்படி இருந்ததுன்னா, அது சரீர பிரகாரமாக நம்முடைய குற்றங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறதா இருந்துச்சு இல்லையா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு எல்லாமே வந்து அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாம்சத்தின் பலவீனமாக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை மாம்ச சாயலாக அவர் கொடுத்தார் இல்லையா? அந்த பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் இந்த உலகத்திலே அவரை அனுப்பினார். அப்போ குமாரன் என்ன பண்ணுறாரு? பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார் இல்லையா? அவரே அந்த பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானார் இல்லையா? சிலுவையில் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய பாவம் அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார்னு பார்க்குறோம். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கி நாமும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 149:4 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களே ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அப்போ தம்முடைய ஜனங்களை அவர் பிரியம் வச்சிருக்காரு. சாந்த குணம் உள்ளவர்களே நான் ரட்சித்து அவர் அலங்கரிப்பேன்னே சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிரியங்க விலங்கு. சாந்த குணமாய் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது தேவன் நம்மை ரட்சிப்பினால் அலங்கரிப்பேன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 21:3 பார்க்குறோம், பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவனுக்கு பிரியமான காரியம் எதுன்னா நீதியும் நியாயத்தையும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம் சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறார்னா, அப்போ நீதி நியாயம் செய்யும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை இன்றைக்கு நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பிரியத்தை நாம் அடைய முடியும். ஆமேன்.